வணக்கம். ஆச்சாரியா கல்வி குழும செய்திகள். ஏக்லவ்யா பள்ளி மாணவி தேசிய அளவிலான பனிச்சறுக்கு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஏக்லவ்யா இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி ராணி சம்ரிதா தேசிய அளவிலான பனிச்சறுக்கு போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த தேசிய போட்டி தேஹராடூனில் உத்தரகாண்ட் விளையாட்டுத்துறையின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் இருந்து இப்போட்டியில் ஒருவர் வெற்றி பெறுவது இதுவே முதல் முறை என்ற பெருமையை சம்ரிதா பெற்றுள்ளார். மேலும் ராணி சம்ரிதா பனிக்கட்டியில் ஃபிகர் பிளேட்ஸ் அணிந்து பாரதநாட்டியம் ஆடி நிகழ்வில் பங்கேற்ற அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இந்தியாவிலே முதல் முறையாக பனிக்கட்டியில் ஃபிகர் பிளேட்ஸ் அணிந்து பாரதநாட்டியம் ஆடியவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மல்லகம் போட்டியில் ஆச்சாரியா திண்டிவனம் பள்ளி மாணவர்கள் பல்வேறு வெற்றிகளை பெற்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ஆமெச்சூர் மல்லகம் சங்கம் நடத்திய 3வது மாவட்ட மல்லகம் சாம்பியன்ஷிப் போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் ஆச்சாரியா திண்டிவனம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் சிறப்பான சாதனைகளை படைத்தனர். 12 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் வெள்ளி பதக்கமும் பெண்கள் பிரிவில் வெண்கல பதக்கமும் 10 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் வெள்ளி பதக்கமும் ஆண்கள் பிரிவில் வெண்கல பதக்கமும் வென்றுள்ளனர். ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் 2ஆம் இடம் வென்றுள்ளனர். புதுச்சேரி ஹாக்கி அசோசியேஷன் மற்றும் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் இணைந்து மாநில அளவிலான ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மாணவர்கள் நரைனா மற்றும் அப்துல் ரிஸ்வான் ஆகியோர்கள் ஜெம்ஸ் கிளப் இணைப்பில் ஆச்சாரியா கல்லூரியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜூனியர் மென் எஸ் பிரிவில் தங்களது ஆற்றல் மிக்க ஆட்டத்தால் 2ஆம் இடம் வென்றுள்ளனர். ஏக்லவ்யா பள்ளி மாணவர்களின் மக்கள் தொகை வளர்ச்சி பற்றிய கருத்துக்கள் தினமலர் நாளிதழில் இடம்பெற்றுள்ளது. ஏக்லவ்யா சர்வதேச பள்ளியின் மாணவர்கள் பெருகிவரும் மக்கள் தொகை நமது வாழ்க்கை தரத்தை எப்படி பாதிக்கும் என்ற சமூக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பில் தங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தி தினமலர் நாளிதழில் இடம்பெறும் பெருமையை பெற்றுள்ளனர். ஆச்சாரியா எட்டிமடை பள்ளி மாணவி மண்டல அளவிலான ஸ்பெல்பி போட்டியில் 6ஆம் இடத்தை வென்றுள்ளார். ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட்ஸ் எட்டிமடை பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவி ராணி கனிஷ்னா மண்டல அளவிலான ஸ்பெல்பி போட்டியில் 6ஆம் இடத்தை பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆச்சாரியா திருச்சி பள்ளியின் மாணவி பல்வேறு சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் திருச்சி பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவி ராணி ஹர்ஷிதா லக்ஷ்மி நாராயணன் நினைவு 4வது தமிழ்நாடு மாநில அளவிலான திறந்தவகை சதுரங்க போட்டியில் 8 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கேற்று 6 சுற்றுகளில் 3 புள்ளிகள் பெற்று மொத்த மதிப்பெண் பட்டியலில் 7வது இடத்தை பெருமையுடன் பெற்றார். மேலும் அவர் ராக்போர்ட் செஸ் அகாடமி நடத்திய மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் 6 சுற்றுகளில் 4 புள்ளிகள் பெற்று மொத்த மதிப்பெண் பட்டியலில் 9வது இடத்தை பெற்றார். ஏக்லவ்யா பள்ளி மாணவி புதுச்சேரி அளவிலான யூத் பார்லிமெண்ட் போட்டியில் பிரஸ்டீஜியஸ் பெஸ்ட் லீடர் அவார்ட் வென்றுள்ளார். ஏக்லவ்யா இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவி ரீதிஷா புதுச்சேரி அளவிலான 12 பள்ளிகளைச் சேர்ந்த 120 போட்டியாளர்கள் கலந்து கொண்ட யூத் பார்லிமெண்ட் போட்டியில் பிரஸ்டிஜியஸ் பெஸ்ட் லீடர் அவார்ட் வென்று பள்ளிக்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இப்போட்டியில் வெற்றி பெற்று மதுரையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அளவிலான சுற்றுக்கு தேர்வாகி புதுச்சேரி மாநிலத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெருமையையும் பெற்றுள்ளார். ஆச்சாரியா பள்ளிகளில் மாணவர் தேர்தல் விழா நடைபெற்றது. ஆச்சாரியா பள்ளிகளில் மாணவர் தேர்தல் உற்சாகமாக நடைபெற்றது. பள்ளி மாணவர்களிடையே ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த தேர்தல் சிறந்த எதிர்கால குடிமக்களை உருவாக்கும் நோக்குடன் நடைபெற்றது. மாணவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று தங்கள் கோட்பாடுகள் திட்டங்களை விளக்கியதோடு வென்ற பின்னர் செய்யும் வேலைகளையும் உறுதியளித்தனர். இது மாணவர்களுக்கு பொது நிர்வாகம் பொறுப்புணர்வு பேச்சுத்திறன் போன்ற பல திறன்களை வளர்க்கும் ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது. ஆச்சாரியா வில்லியனூர் பள்ளியில் மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. வில்லியனூரில் உள்ள ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் விதிமுறைகளுக்கு இணங்க 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பொது சுகாதார பரிசோதனை நடைபெற்றது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வேல்பல் மருத்துவமனை மற்றும் பிவெல் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளுடன் இணைந்து மாணவர்களுக்கு விரிவான மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. ஆச்சாரியா தேங்காய் திட்டு பள்ளியில் மருத்துவ அவசர நிலைகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வு பயிற்சி
நடைபெற்றது. ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளியில் மருத்துவ அவசர நிலைகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வு பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த பயிற்சியை இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் பயிற்சி பெற்ற உறுப்பினரும் IGGGHSPGIயில் பணியாற்றும் நர்சிங் அதிகாரியான அருள் அவர்கள் செய்திருந்தார். ஆச்சாரியா விழுப்புரம் பள்ளி மாணவிகள் மல்லக்காம்பு விளையாட்டில் உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். ஆச்சாரியா விழுப்புரம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவி ராணி ஹர்ஷிகா மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவி ராணி நிகிதா ஆகியோர்கள் மல்லாக்காம்ப் விளையாட்டில் உலக சாதனை நிகழ்வில் சிறப்பாக பங்கேற்றுள்ளனர். ஆச்சாரியா திருச்சி பள்ளி மாணவர் அபாகஸ் மற்றும் பிரெயின் ஜிம் திட்டத்தின் அட்வான்ஸ்ட் லெவல் நிலையை முடித்துள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் திருச்சி பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஆதேஷ்வர் அவர்கள் சீப் அபாகஸ் மற்றும் பிரெயின் ஜிம் திட்டத்தின் அட்வான்ஸ் லெவல் நிலையை சிறப்பாக முடித்துள்ளார். ஆச்சாரியா பள்ளிகளில் குரு பூர்ணிமா ஆனந்தமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆச்சாரியா பள்ளி மற்றும் கல்லூரிகளில் குரு பூர்ணிமா விழா பெரும் பக்தி உணர்வுடனும் நன்றியுடனும் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததோடு ஆசிரியர்களை வணங்கி வாழ்த்து பெற்றனர். குரு பூர்ணிமா என்பது வாழ்வில் ஒளியை காட்டும் வழிகாட்டிகளை நினைவு கூறும் நாள். மாணவர்கள் நன்றியுடன் குருவின் பாதங்களை வணங்கும் இந்த விழா மனித மதிப்புகளையும் மனமார்ந்த அறிவையும் வளர்க்கும் விழாவாக உள்ளது. நன்றி, வணக்கம்.